ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சி சம்பவம். ரம்யா திடீர்னு மயக்க போட்டு கீழே ஊந்துட்டாங்க. தண்ணியை தெளிக்கிறாங்க, எந்திரிக்கவே இல்லை, காற்று அடிக்கிறாங்க. பிக் பாஸ் கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் நோ ரெஸ்பான்ஸ். பயந்துட்டாங்க, எல்லாரும் பதறாங்க. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி பார்க்குறாங்க, பல்ஸை பார்க்குறாங்க, பல்ஸ் நார்மல். அப்பாடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் கூப்பிட்டு போனாங்க. காலையிலேருந்து வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீடு ரணகல பூமி மாதிரி மாறிட்டுருக்கு. ஒரே ஒரு சண்டையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த நைட்டு ஒரு சாப்பாடு சண்டை வந்து பாருங்க, அதுலேயும் ஒரு பயங்கர பிரச்சனை வெடிச்சுது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ரம்யாவுக்கு வந்து உடம்பு முடியல போல இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி இப்படி இருந்தாங்க. பட் ரம்யா மட்டும் தனியாக போய் உக்காந்துக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தாங்க. அப்பயே சம்திங் ராங்குன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இந்த சண்டைகள்லாம் வந்துச்சு பாருங்கள், இவங்களும் கலந்துக்கிட்டாங்க, நானும் கலந்துக்கிறேன்னு அப்படியே டல் ஆகிட்டாங்க. அதுவுமே இப்போ திரும்ப லைவில் பார்க்கும்போது அந்த கார்டன் ஏரியாவில் உக்காந்துருக்காங்க. ஏன் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சு, உனக்கு லோ சுகர் இருக்கான்னா இல்லைன்றாங்க. அப்புறம் இல்லை கத்திட்டு இருந்தேன்னா அதனால் ஒரு மாதிரி கேராகி போச்சு, அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லைவில் பார்த்திங்கன்னா எல்லோரும், அதுவும் இந்த எஃப்ஜிஎல்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம இந்த காலேஜ் இந்த ஸ்கூல்லலாம் கலாச்சி போகும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம், ஏய் இங்கே ஏய் நான் டேய் ஏய்ன்னு அந்த மாதிரி. அங்கே வந்து அவர் கமருதீன் புளிப்புன்றாரு. இவர் யார், நம்ம திவாகர் புளிமாங்கா புளிப்புன்னு பாட்டு போடுறாரு. அதுவும் பக்கத்தில் கன்னிப்பெண்கள் இருந்துட்டால் போதும், திவாகரை கையிலே பிடிக்க முடியாது. கூட சேர்ந்து டான்ஸ் ஆகிறார். யோ என்னையா சண்டை போடுறீங்களா, என்னையா பண்ணுறீங்க, கரெக்டாக சொல்லுங்கய்யா, நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்ற மாதிரி. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் போயின்னுக்குது. அதாவது இந்த இப்போ முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறை இருக்கும். போவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறம் ஒரு கேப் வரும், அப்புறமா திடீர்னு ஒருத்தரை போய் சண்டை போடுவாங்க, அப்படி கேப். அப்படிலாம் இல்லை இங்கே. காயமே மார்க்கெட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்துட்டு தக்காளி வாங்கும்போது வந்து 5 ரூபாய்க்கு பதில் 10 ரூபா கொடுத்துறேன், நான் 10 ரூபா கொடுத்தேன், நீ 5 ரூபா தான் கொடுத்த, அப்படி மாறி சண்டை வரல. அந்த மாதிரி நாங்கள் இப்படி தான், நாங்கள் அப்படி தான், ஜெய் எப்பா என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதில் வேறு வந்துட்டு ரம்யா ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நான் ஒருத்தன் இங்கே மயக்கம் போட்டு உக்காந்துட்டு இருக்கேன், யாராவது கண்டுக்கிறாங்களான்னு. கெமி அப்போ தான் நைஸாக, பார்த்தியா இதே நீ என் டீமில் வந்தோன்னா உங்களை நான் காப்பாற்றிருக்குமா, இதை உன்னை யாரும் தனியாக விட்டுருப்போமா, பார்த்தியா உன் டீம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு. எல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு திரும்ப மாற போகிறாங்க. என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு, அதுவும் பிக் பாஸ் அந்த டைம் மயங்கி விழுந்தாங்க பாருங்க ரம்யா. அப்போயே வந்து சொல்கிறாரு, சுபிக்ஷா மயக்க மாட்டுங்க, அரோரா மயக்க மாட்டுங்க, இப்படி மாற்றி சொல்லினே இருக்காரு. கேட்டபாடு இல்லையே. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.